கர்த்தருடைய பெரிதான பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அல்லேலூயா. இங்கே நம்ம முதலாவது தேவன் கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டு போன அந்த சூழ்நிலையில ஒரு அவமானத்தின் மத்தியிலே அந்த வீட்டார் இருக்கும்போது தேவன் அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தினார். தேவன் தம்முடைய வல்லமையை அங்கே விளங்க பண்ணினார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எல்லாருடைய கண்களும் எங்கெங்கேயோ இருக்கும். ஆனா தேவனுடைய கண்களோ புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட அந்த எல்லைகளையே நோக்கி பார்த்து அவைகளை சீர்படுத்தி, அவைகளை ஸ்திரப்படுத்தி, அவைகளை நிலைநிறுத்துகிற தேவன். இங்கே நம்ம பார்க்கிறோம், அந்த கல்யாண வீட்டில் கால் கழுகுறதுக்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு 6 கற்சாடிகள். அவைகள் புறக்கணிக்கப்பட்ட ஜாடிகள். அந்த ஜாடிகளை யாரும் முக்கியப்படுத்துவதில்லை, அதை கனப்படுத்துவதில்லை. அப்படிப்பட்ட பாத்திரங்கள், அவைகளையே தேவன் தெரிந்து கொண்டார். 6 மனிதனை குறிக்கிறது. அல்லேலூயா. மனித வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை செய்யும்படியா நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் இதுல நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். ஒரு கட்டளை வேலைக்காரர்களுக்கு கொடுக்கப்படுது. அந்த புறக்கணிக்கப்பட்ட, அந்த தள்ளப்பட்ட, அந்த கனவீனமான அந்த ஜாடிகளை எடுத்து கொண்டு வந்து அவைகளில தண்ணீர் நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அதை நிரப்புனாங்க. அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறிற்று. 6 என்பது மனிதனை குறிக்குது. நாம் தான் அந்த ஜாடிகள். நமக்கு ஒரு அதிசயத்தை நாம் காண வேண்டுமானால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய வேண்டுமானால், தண்ணீருக்கு அடையாளமாய் இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் இந்த ஜாடிகளை நிரப்ப வேண்டும். நாம் இந்த ஜாடிகளில நிறைய நிரப்ப 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 நிரப்பதான் நம்முடைய வாழ்க்கை அதிசயமானதாய், அற்புதமானதாய் மாறும். அல்லேலூயா. ஆகவே நான் புறக்கணிக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், என்னை யாரும் கனம் பண்ணல அப்படின்னு சொல்லி அவமானம், நிந்தனை மத்தியில கடந்து போயிட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்க ஒருவேளை இன்னைக்கு வேதனைப்பட்டு கொண்டு இருப்பீர்கள். ஆனால் வேத வசனத்தை வாசித்து தியானிப்பதற்கு நேரத்தை கொடுத்து வேத வசனத்தை வாசித்து தியானியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். பரலோக தகப்பனே, நீர் அதிசயமானவரப்பா, எங்களுக்கு அதிசயம் செய்கிற தேவனப்பா. ஆண்டவரே, அன்று மாத்திரமல்ல இன்றும் தகப்பனே அப்பா, நீர் எங்களுக்கு அதிசயம் செய்கிறவர் அப்பா. எங்களுடைய ஜாடிகள் ஆண்டவரே தண்ணீரினால் நிரம்பும்படியா, ஜீவ வார்த்தையினால் நிரம்பும்படியா, ஜீவ தண்ணீராகிய அபிஷேகத்தினால் நிரம்பும்படியா எங்களை நீங்க நிரப்புங்க ஆவியானவரே. உங்க கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.